மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், 11ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் பழைய புத்தகம் இயல் 1 இறை வாழ்த்து பகுதி தாயுமானவருடைய ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. இதிலிருந்து பார்த்தீங்கன்னா சரியாக 22 கேள்வி எடுத்துருக்கிறேன். வாங்க ஒவ்வொரு கேள்வியாக பார்க்கலாம். அருள் பழுத்த பழச்சுவையே, கரும்பே, தேனே, ஆர் அமிர்தே, என் கண்ணே, அரிய வான பொருளனைத்தும் தரும் பொருளே, கருணை நீங்கா பூரணமாய் நின்ற ஒன்றே புனித வாழ்வே என தொடங்கும் இப்பாடலை இயற்றியவர் யார்? குமரகுருபரர், தாயுமானவர், வள்ளலார், மாணிக்க வாசகர். சரியான பதில் ஆப்ஷன் பி, தாயுமானவர். இதுக்கான புக் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 1 இருக்குது. இறை வாழ்த்து மொத்தம் 8 வரிகள் கொண்ட பாடல் பகுதி கொடுத்துருக்காங்க. கீழே ப்ளூ கலரில் பாக்ஸ் போட்டிருக்கோமா தாயுமானவர்னு சொல்லிட்டு. அடுத்த கேள்விக்குள்ள போயிடலாமா? கேள்வி எண் 2. அருள் பழுத்த பழச்சுவையே என தொடங்கும் இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் ஏ பராபர கண்ணி, ஆப்ஷன் பி தாயுமானவர் பாடல்கள், ஆப்ஷன் சி நந்தீஸ்வர கண்ணி, ஆப்ஷன் டி எக்கால கண்ணி. சரியான பதில் ஆப்ஷன் பி தாயுமானவர் பாடல்கள். இதுக்கான புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு பார்ப்போமா? பேஜ் நம்பர் 1 எடுத்துக்கோங்க. இறைவாழ்த்தாக அமைந்துள்ள இப்பாடல் தாயுமானவரால் இயற்றப்பட்டது. தாயுமானவர் பாடல்கள் என்னும் தொகை நூலிலிருந்து இப்பாடல் தெரிவு செய்யப்பட்டது ஆகும். அடுத்த கேள்வி 3வது கேள்விக்குள்ள போலாமா? தாயுமானவர் பாடல்கள் என்னும் நூலில் உள்ள மொத்த பாடல்கள் எத்தனை? ஆப்ஷன் ஏ 1450, ஆப்ஷன் பி 1451, ஆப்ஷன் சி 1452, ஆப்ஷன் டி 1453. சரியான பதில் ஆப்ஷன் சி 1452. புக் ப்ரூஃப் எங்க இருக்குன்னு பார்ப்போமா? பேஜ் நம்பர் 1 எடுத்துக்கோங்க. எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணிட்டோமா? இந்நூல் 1452 பாடல்களை கொண்டது ஆகும். கேள்வி எண் 4. தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படும் நூல் எது? இது ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிசி கொஸ்டின் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தாயுமானவர் பாடல்கள், ஆப்ஷன் பி வள்ளலார் பாடல், ஆப்ஷன் சி நீதிநெறி விளக்கம், ஆப்ஷன் டி நன்னெறி. சரியான பதில் ஆப்ஷன் ஏ தாயுமானவர் பாடல்கள். எங்க இருக்குன்னு பார்ப்போமா? இறை நெறியை வலியுறுத்தும் இந்நூல். இந்நூல்ங்கிறது எங்க இருக்கு? முதல் வரியோட கடைசி வார்த்தையை பாருங்க. தாயுமானவர்கள் பாடல்கள் என்னும் தொகை நூல். இந்நூல் தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படுகிறது. மொத்தம் 1452 பாடல்கள் இருக்கு. அடுத்து எல்லோரும் இன்புற்றிருக்க நினைத்தவர் யார்? ஆப்ஷன் ஏ குமரகுருபரர், ஆப்ஷன் பி தாயுமானவர், ஆப்ஷன் சி வள்ளலார், ஆப்ஷன் டி மாணிக்க வாசகர். சரியான பதில் ஆப்ஷன் பி தாயுமானவர். தாயுமானவர் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைத்தவர். பேஜ் நம்பர் 1 புக் ப்ரூஃப் இருக்கு. அடுத்த கேள்வி, அன்பர் பணி செய்ய ஆர்வம் கொண்டவர் யார்? ஆப்ஷன் ஏ குமரகுருபரர், ஆப்ஷன் பி தாயுமானவர், ஆப்ஷன் சி வள்ளலார், ஆப்ஷன் டி மாணிக்க வாசகர். சரியான பதில் ஆப்ஷன் பி தாயுமானவர். பேஜ் நம்பர் 1 எடுத்துக்கோங்க. ரெட் கலர்ல பாக்ஸ் போட்டிருக்கோமா? அன்பர் பணி செய்ய ஆர்வம் கொண்டவர். அடுத்த கேள்வி, தாயுமானவர் பிறந்த ஊர் எது? ஆப்ஷன் ஏ காஞ்சிபுரம், ஆப்ஷன் பி திருவல்லிக்கேணி, ஆப்ஷன் சி வேதாரண்யம், ஆப்ஷன் டி சிதம்பரம். சரியான பதில் வேதாரண்யம் அல்லது திருமறைக்காடு, எப்படினாலும் சொல்லலாம். ஆப்ஷன் சி வேதாரண்யம், அப்படி இல்லைன்னா திருமறைக்காடு. பேஜ் நம்பர் 1 எடுத்துக்கோங்க. ரெட் கலர்ல பாக்ஸ் போட்டிருக்கோம். அவர் வேதாரண்யம் எனப்படும் திருமறைக்காடு என்னும் ஊரில் பிறந்தார். அடுத்த கேள்வி, தாயுமானவரின் பெற்றோர் யார்? ஆப்ஷன் ஏ கேடிலியப்பர் சிவகாம சுந்தரி அம்மையார், ஆப்ஷன் பி கேடிலியப்பர் கெஜவல்லி அம்மையார், ஆப்ஷன் சி சண்முக சிகாமணி கவிராயர் சிவகாம சுந்தரி அம்மையார், ஆப்ஷன் டி சண்முக சிகாமணி கவிராயர் கெஜவல்லி அம்மையார். சரியான பதில் கேடிலியப்பர் கெஜவல்லி அம்மையார். எங்க இருக்கு பாருங்க. பேஜ் நம்பர் 1 எடுத்துக்கோங்க. அவர் வேதாரண்யம் எனப்படும் திருமறைக்காடு என்னும் ஊரில் கேடிலியப்ப பிள்ளை என்பாருக்கும் கெஜவல்லி அம்மையாருக்கும் மகனாக தோன்றியவர். அடுத்து கேள்வி எண் 9. தாயுமானவர் திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கநாதரிடம் கீழ்கண்ட எந்த பணியை மேற்கொண்டு இருந்தார்? ஆப்ஷன் ஏ அமைச்சர், ஆப்ஷன் பி அரசு அலுவலர், ஆப்ஷன் சி கருவூல அலுவலர், ஆப்ஷன் டி அரசு கணக்கர். சரியான பதில் ஆப்ஷன் டி அரசு கணக்கர். இதே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, தாயுமானவர் யாரிடம் அரசு கணக்கராக பணிபுரிந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. விஜய ரகுநாத சொக்கநாதர். அதுலேயே ஒரு கொஸ்டின் இருக்குது. சரிங்களா? டிஎன்பிஎஸ்சியில் அவருடைய நேமை பார்த்துக்கோங்க. திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கநாதரிடம். புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு பார்ப்போமா? பேஜ் நம்பர் 1 எடுத்துக்கோங்க. தாயுமானவர் ரெட் கலரில் பாக்ஸ் போட்டோம். என்ன வேலை பார்த்தாரு? கணக்கராக, அரசு கணக்கராக விஜய சொக்கநாத நாயக்கர் ஆட்சியிலும். கரெக்டுங்களா? அடுத்த கேள்வி, தாயுமானவரின் மனைவி பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ சிவகாமி, ஆப்ஷன் பி மீனாட்சி, ஆப்ஷன் சி மட்டுவார் குழலி, ஆப்ஷன் டி சிவகாம சுந்தரி. சரியான பதில் ஆப்ஷன் சி மட்டுவார் குழலி. எங்க இருக்குன்னு பாருங்க. பேஜ் நம்பர் 1 எடுங்க. மட்டுவார் குழலி என்னும் மங்கையை மணந்து வாழ்ந்து வந்தார். அடுத்த கேள்வி, தாயுமானவர் வாழ்ந்த காலம் என்ன?
ஆப்ஷன் ஏ கிபி 17ஆம் நூற்றாண்டு, ஆப்ஷன் பி கிபி 18ஆம் நூற்றாண்டு, ஆப்ஷன் சி கிபி 19ஆம் நூற்றாண்டு, ஆப்ஷன் டி கிபி 20ஆம் நூற்றாண்டு. சரியான பதில் கிபி 18ஆம் நூற்றாண்டு. ஆப்ஷன் பி கரெக்ட். புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு பார்ப்போமா? பேஜ் நம்பர் 1 எடுத்துக்கோங்க. அவர் வாழ்ந்த காலம் கிபி 18ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லி ஒரு பேசேஜில் கடைசியில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து கேள்வி எண் 12. தாயுமானவர் முக்தி பெற்ற இடம் எது? ஆப்ஷன் ஏ லட்சுமிபுரம், ஆப்ஷன் பி காந்திபுரம், ஆப்ஷன் பி சிதம்பரம், ஆப்ஷன் டி காஞ்சிபுரம். சரியான பதில் லட்சுமிபுரம். தாயுமானவர் முக்தி பெற்ற இடம் லட்சுமிபுரம் ஆகும். ரெட் கலரில் பாக்ஸ் போட்டோமா? புக் ப்ரூஃப் எந்த பேஜில் இருக்குது? பேஜ் நம்பர் 1ல் இருக்குது. அடுத்த கேள்வி. தாயுமானவர் முக்தி பெற்ற இடமான லட்சுமிபுரம் அமைந்துள்ள மாவட்டம் எது? ஆப்ஷன் ஏ ராமநாதபுரம், ஆப்ஷன் பி சிவகங்கை, ஆப்ஷன் சி மதுரை, ஆப்ஷன் டி திருவாரூர். சரியான பதில் ராமநாதபுரம். எங்கே இருக்குது பாருங்கள், பேஜ் நம்பர் 1 எடுத்துக்கோங்க. ரெட் கலரில் பாக்ஸ் போட்டிருக்கோம். அவர் முக்தி பெற்ற இடம் ராமநாதபுரத்தின் ஒரு பகுதியில் உள்ள லட்சுமிபுரம் ஆகும். அடுத்த கேள்வி. அரிய பழுத்த பழச்சுவையே கரும்பே தேனே இப்பாடல் அமைந்துள்ள பாவகை எது? எழுசீர் களி நெடிலடி ஆசிரிய விருத்தம், ஆப்ஷன் பி என் சீர் களி நெடிலடி ஆசிரிய விருத்தம், ஆப்ஷன் சி அறுசீர் களி நெடிலடி ஆசிரிய விருத்தம், ஆப்ஷன் டி ஆசிரிய விருத்தம். சரியான பதில் என் சீர் களி நெடிலடி ஆசிரிய விருத்தம் ஆகும். புக் ப்ரூஃப் எங்கே இருக்குது? பேஜ் நம்பர் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அறிஞர் பொருளில் கடைசியாக கொடுத்துருப்பாங்க. பாவகை என் சீர் களி நெடிலடி ஆசிரிய விருத்தம். அடுத்த கேள்வி. இலக்கண குறிப்பு தருக. பழச்சுவை 6ஆம் வேற்றுமை தொகை, பண்புத்தொகை, பெயரச்சம், எண்ணும்மை. சரியான பதில் 6ஆம் வேற்றுமை தொகை ஆகும். பேஜ் நம்பர் 2ல் நமக்கு புக் ப்ரூஃப் இருக்கு. அடுத்த கேள்வி. இலக்கண குறிப்பு தருக. ஆர் அமிர்து. ஆப்ஷன் ஏ 6ஆம் வேற்றுமை தொகை, ஆப்ஷன் பி பண்புத்தொகை, ஆப்ஷன் சி பெயரச்சம், ஆப்ஷன் டி எண்ணும்மை. சரியான பதில் பண்புத்தொகை. ஆர் அமிர்து. அதை பிரித்து பாருங்க, மை விகுதி வரும். அருமை கூட்டல் அமிர்து பண்புத்தொகை. பிரிச்சா மை விகுதி வந்துட்டா. அப்போ பேஜ் நம்பர் 2ல் நமக்கு புக் ப்ரூஃப் இருக்குது. அடுத்த கேள்வி. இலக்கண குறிப்பு தருக. தரும் பொருளே. ஆப்ஷன் ஏ 6ஆம் வேற்றுமை தொகை, ஆப்ஷன் பி செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு பெயரச்சம், ஆப்ஷன் சி பண்புத்தொகை, ஆப்ஷன் டி எண்ணும்மை. சரியான பதில் ஆப்ஷன் பி செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு பெயரச்சம். பேஜ் நம்பர் 2ல் புக் ப்ரூஃப் இருக்கா? அடுத்த கேள்வி. இலக்கண குறிப்பு தருக. நீங்கா பூரணமாய். ஆப்ஷன் ஏ 6ஆம் வேற்றுமை தொகை, ஆப்ஷன் பி ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம், ஆப்ஷன் சி பண்புத்தொகை, ஆப்ஷன் டி எண்ணும்மை. நீங்காத அப்படிங்கிறதா நீங்கா மாறி இருக்கு. அந்த இப்பு வந்து அடுத்த வார்த்தை வறுமொழியோட முதல் எழுத்து பூ இருக்கிறதுனால இப்போ வந்து மிகுதி வந்திருக்கு. அப்போ ஈறுகட்ட முதல் வார்த்தையோட முதல் எழுத்து காணாமல் போயிருச்சு, ஈறு கட்டு போயிருச்சு. அப்போ இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சமாக இருக்கணும். அப்போ நீங்கா பூரணமாக என்ன அர்த்தம்? ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். பேஜ் நம்பர் 2ல் புக் ப்ரூஃப் இருக்கு. அடுத்த கேள்வி. இலக்கண குறிப்பு தருக. காலமும் தேசமும் வெளிப்படையாக தெரியுதா? வெளிப்படையாக தெரிஞ்சால் கண்டிப்பாக அது எண்ணும்மை. இது காலம் தேசம்னு கொடுத்தாங்கன்னா வெளிப்படையாக தெரியாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து உண்மை தொகை. அப்போ காலமும் தேசமும் ஆன்சர் என்ன? எண்ணும்மையாக இருக்கணும். புக் ப்ரூஃப் எங்கே இருக்குது? பேஜ் நம்பர் 2ல் இருக்கா? எண் 21. இலக்கண குறிப்பு தருக. சொல்லும். ஆப்ஷன் ஏ 6ஆம் வேற்றுமை தொகை, ஆப்ஷன் பி சொல்லும் என்பதன் இடைக்குறை விகாரம், ஆப்ஷன் சி பண்புத்தொகை, ஆப்ஷன் டி எண்ணும்மை. அதை பார்த்தாலே நமக்கு தெரியுது சொல்லும் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து இல் அப்படிங்கிற ஒரு எழுத்து வந்து குறைவாக, அதாவது காணாமல் போயிருக்கு. அப்போ சொல்லுங்கிறது என்ன? சொல்லும் என்பதன் இடைக்குறை விகாரம். அதாவது ஆன்சராக இருக்கணும். கரெக்டுங்களா? இதுக்கான புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு பார்த்துருமா? பேஜ் நம்பர் 2 எடுத்துக்கோங்க. சொல்லும் என்பதன் இடைக்குறை விகாரம். அடுத்து இந்த டெஸ்டோட கடைசி கொஸ்டின். இலக்கண குறிப்பு தருக. விழுப்பொருள். ஆப்ஷன் ஏ 6ஆம் வேற்றுமை தொகை, ஆப்ஷன் பி உரிச்சொல் தொடர், ஆப்ஷன் சி பண்புத்தொகை, ஆப்ஷன் டி எண்ணும்மை. சரியான பதில் ஆப்ஷன் பி உரிச்சொல் தொடர். புக் ப்ரூஃப் எங்கே இருக்குது? பேஜ் நம்பர் 2ல் விழுப்பொருள் உரிச்சொல் தொடர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட இந்த டெஸ்ட் முடியுது. அடுத்த டெஸ்ட்டில் இன்னொரு பாடப்பகுதி பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.